வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஐரோப்பியர்கள். இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஐரோப்பியர்கள் யார் யார், தன்னுடைய வணிக தளங்களை நிறுவனாங்க. ஸோ அதை பற்றி வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி தகவல் தான் அந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். அடிக்கடி இந்த இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஐரோப்பியர்கள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து அடிக்கடி எக்ஸாம்லேருந்து கேள்வி கேட்குறாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி தேர்வுக்கு அப்படிங்கிறது கூட இங்கே சொல்லலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே நிறைய செல்வ வளம் மிக்கது இந்தியா. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்தியாவிலேருந்து வணிகம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கடல் கடந்து எல்லாம் வணிகம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அந்த மாதிரி முடிவு பண்ணது யார் அப்படின்னா, போர்ச்சுகீசியர்கள். ஏன்னா இந்த இடத்துல ஆசிய கண்டம் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் யூரோப்பு. ஸோ ஓகேங்களா, இந்த யூரோப்பில் உள்ளவங்க தான் ஆசியாவில் இருக்கிற இந்தியாவுக்கு வணிகம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா, யூரோப்பில் இருந்து இந்தியாவுக்கு வணிகம் செய்ய நினைக்கிறவங்க தான் இந்த ஐரோப்பியர்கள். இந்த ஐரோப்பியர்கள் யார் யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்கள், அப்புறம் யார் அப்படின்னா டச்சுக்காரர்கள், அப்புறம் ஆங்கிலேயர்கள், அப்புறம் டேனியர்கள், அப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள். இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஐரோப்பியர்கள் யார் யார், அதை வரிசைப்படுத்தி சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர், அப்புறம் டச்சுக்காரர், அப்புறம் ஆங்கிலேயர், அப்புறம் டேனியர், அப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, போர்ச்சுகீசியர்கள். நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம், ஓகேங்களா? அப்போ ஈஸியாக புரியும். 1453 கான்ஸ்டாண்டினோபிளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, துருக்கியர்கள் கைப்பற்றுறாங்க. ஒரு முக்கியமான நிகழ்வு. அதாவது போர்ச்சுகீசியர்கள் தன்னுடைய வணிகத்தலங்களை நிறுவனத்துக்கு முக்கியமான நிகழ்வாக இருந்தது எது அப்படின்னா, 1453 துருக்கியர்கள் கான்ஸ்டாண்டினோபிளை கைப்பற்றுறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, போர்ச்சுகீசிய மன்னர் ஹென்றி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய வீரர்களுக்கு கடற்பயிற்சி கொடுக்குறாரு. கடற்பயிற்சி கொடுத்து கடற்கடந்து வணிகம் செய்கிறதுக்காக ஊக்குவிக்கிறாரு. ஸோ அதனால் அந்த ஹென்ரியை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா, மாலுமி ஹென்றி அப்படிங்கிற மாதிரி அந்த ஹென்றி அழைக்கிறாங்க. ஓகேங்களா, அடிக்கடி கேள்வி கூட கேட்கலாம். மாலுமி ஹென்றி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா, ஹென்றி தான் தன்னுடைய போர்ச்சுகல் படை வீரர்களுக்கு கடல் கடந்து வணிகம் செய்யணுங்கிறதுக்காக மாலுமி பயிற்சிகளை கொடுக்குறாரு. அதனால மாலுமி ஹென்றி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஸோ இதனால் 1487 பார்த்தலோமியா டயஸ் அப்படிங்கிறவர் போர்ச்சுகல்லிருந்து இந்தியாவை நோக்கி வராரு. இந்தியாவை நோக்கி வரும்போது அவர் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா, ஆப்பிரிக்காவுடைய இந்த தென்கோடி முனையை அடைஞ்சதுக்கப்புறம் என்ன நினச்சிட்டாரு அப்படின்னா, அதுக்கு மேலே அவரால் ரொம்ப கடல் பயணம் மேற்கொள்ள முடியல. ஏன்னா மிகப்பெரிய சூறாவளி அப்படின்லாம் வந்துருச்சு. அதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது யூரோப்பில் இருந்து ஆப்பிரிக்காவோட தென்கோடி முனை வந்ததுனால அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இதுதான் இந்தியா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவர் திரும்பி போயிடுறாரு. ஸோ அவர் வந்தது என்ன சொல்கிறாங்க, நம்பிக்கை முனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 11 வருஷம் கழிச்சு 1498 வாஸ்கோட காமா அப்படிங்கிற ஒருத்தவர் இந்தியாவிற்கு வருகை புரிகிறாரு. கடல் வழியில் வணிகம் புரிந்து அவர் ரொம்ப பல போராட்டங்களுக்கு பிறகு இந்திய கோழிக்கூட்டுக்கு வாஸ்கோட காமாவை வரவேற்ற மன்னர் யார் அப்படின்னா, மன்னர் சாமரின் அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தெரியணும். அடிக்கடி கேள்விகள் கேட்கலாம். வாஸ்கோட காமாவை வரவேற்ற மன்னர் யார் அப்படின்னா, மன்னர் சாமரின் அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தெரியணும். அடிக்கடி கேள்விகள் கேட்கலாம். வாஸ்கோட காமா ஃபஸ்ட்டு கேரளாவில் உள்ள கள்ளிக்கோட்டை அப்படிங்கிற இடத்துக்கு தான் வராரு. கள்ளிக்கோட்டையில் வாஸ்கோட காமாவை வரவேற்றது யார் அப்படின்னா, மன்னர் சாமரின் அப்படிங்கிறவர் வரவேற்கிறாரு. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, போர்ச்சுகீசியர்கள் தங்களுடைய வணிக நிறுவனங்களை செயல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பர்மிஷனை வாங்குறாங்க. ஸோ அதன்படி என்ன ஆகுது அப்படின்னா, வாஸ்கோடகாமாவுக்கு பிறகு பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அப்படிங்கிற ஒருத்தவரை இந்தியாவுடைய போர்ச்சுகல் ஆளுநராக நியமிக்கிறாங்க. அதாவது போர்ச்சுகல் ஆளுநராக முதல் போர்ச்சுகீசி ஆளுநர் யார் அப்படின்னா, பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. ஓகேங்களா, ஒரு நியமிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீல நீர் கொள்கை, அதாவது ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படிங்கிற மாதிரி நிறையா கொண்டு வராரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டாவுக்கு பிறகு அல்புகர்க்கு அப்படிங்கிற ஒருத்தவரை நியமிக்கிறாங்க. இந்த அல்புகர்க்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 1510 பீஜப்பூர் சுல்தானிடம் இருந்து பீஜப்பூரை கைப்பற்றுறாரு. இந்த அல்புகர்க்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நமக்கு தெரியும் சதி ஒழிப்பு ஒழிச்சது யார் அப்படின்னா, வில்லியம் பெண்டிங் பிரபு. வில்லியம் பெண்டிங் பிரபுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா, இந்த அல்புகர்க்கு அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு சொல்ல தெரியணும். போர்ச்சுகீசியர்கள் சிறப்பாக விஜயநகர பேரரசர்களுடன் நட்புறவு கொண்டு
வணிகங்களை மேற்கொண்டு வராங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது போர்ச்சுகீசியர்கள் எந்த மன்னருடன் உறவு கொண்டிருந்தாங்க, எந்த ஒரு மன்னருடன் நட்புறவுடன் இருந்தாங்க அப்படின்னா விஜயநகர பேரரசு அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தெரியணும். இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா 1565 ஒரு முக்கியமான போர். என்ன போர் அப்படின்னா தலைக்கோட்டை போர். இந்த தலைக்கோட்டை போரில் விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடையும். இந்த வீழ்ச்சி அடைகிறது தான் போர்ச்சுகீசியர்களுடைய வீழ்ச்சிக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஒரு கழுகு பார்வை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வருகை புரிந்த ஐரோப்பியர்கள்லாம் யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்கள், அப்புறம் டச்சுக்காரர்கள், அப்புறம் ஆங்கிலேயர்கள், அப்புறம் டேனியர்கள், அப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள். இப்போ போர்ச்சுகீசியர்கள் இருக்காங்க. போர்ச்சுகீசியர்களுக்கு கடல் வழியே பயணம் மேற்கொண்டு ஒரு மாலுமிகளை உருவாக்குனது யார் அப்படின்னா மாலுமி ஹென்றி அப்படிங்கிற ஒரு உருவாக்குறாரு. ஸோ அதன்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1487 பார்த்தோலோமியோ டயஸ் வராரு. பார்த்தோலோமியோ டயஸ் ஆப்பிரிக்காவுடைய தென்கோடி முனையை வந்தடைகிறாரு. அது ஒரு என்ன நினைக்கிறார் அப்படின்னா அதுதான் இந்தியா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இது ஒரு நன்னம்பிக்கை முனை அப்படின்னு பேர் வச்சுட்டு அவர் திரும்பி போகிறாரு. திரும்பி போனதுக்கப்புறம் ஒரு 11 வருடம் கழித்து 1498 வாஸ்கோ ட காமா இந்தியாவிற்கு வராரு. இந்தியாவும் ஸ்பெசிஃபிக்காக எங்கே வராரு அப்படின்னா கோழிக்கூட்டில் அவரை வரவேற்றார் யார் அப்படின்னா மன்னர் சாமரின் அப்படிங்கிற ஒருத்தவர் வரவேற்றிருக்காரு. அதன்படி அதற்கு பிறகு போர்ச்சுகீசியருடைய ஃபர்ஸ்ட் ஆளுநர் ஒருத்தரை நியமிக்கிறாங்க. அவருடைய பேர் என்ன அப்படின்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. அவர் கொண்டு வந்த திட்டம் எது அப்படின்னா ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படிங்கிற மாதிரி பேர். அதற்கு பிறகு பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டாவுக்கு பிறகு அல்புகர்க்கு அப்படிங்கிற ஒருத்தவரை நியமிக்கிறாங்க. அல்புகர்க்கு யார் அப்படின்னா அல்புகர்க்கு சதி ஒழிப்போட முன்னோடி அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். 1510 பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து பீஜப்பூரை பிடிக்கிறாரு. விஜயநகர பேரரசர் நட்புறவுடன் இருந்தனர். ஓகேங்களா, எந்த மன்னருடன் நட்புறவுடன் இருந்தாங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் விஜயநகர பேரரசு நட்புறவுடன் இருந்தாங்க. விஜயநகரோட பேரரசு வீழ்ச்சி விட்டது 1565 தலைக்கோட்டை போரில். ஸோ போர்ச்சுகீசியர்களுடைய வீழ்ச்சிக்கும் அந்த போரே வழிவகுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இவர்களை தொடர்ந்து டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் வந்ததை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.